குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிய போகுது ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதால டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இப்போ இருக்க தற்போது சூழ்நிலையை பொறுத்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி இப்போ பள்ளிகள் திறக்கலாமா வேணாமான்றதை பற்றி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் ஓரிரு நாட்களில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து சொன்னோன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேபி நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து பார்த்தா உங்களுக்கு அஃபிஷியலாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, கடுமையான வெயில் சூழ்நிலை இல்லை. அது மட்டும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணியும் இல்லாமல் வேறு, அதாவது இன்னும் ஒரு வாரம் கழித்து கூட தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல டேட்டு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக தான் ப்ரோ இருக்குது, ஒரு சில இடத்துல வேணால் சரியில்லை. இப்போ இது எதை பேஸ் பண்ணி லீவு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பெரும்பாலான மாவட்டங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ ஒரு 20 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, சில மாவட்டங்களில் கம்மியாக இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் மெஜாரிட்டி இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஒன்ஸ் அஃபிஷியல் அப்டேட் வந்தவொடனே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா அப்டேட்டு. மறக்காம வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா.